புதுக்குடியிருப்பில் இடம்பெயர்ந்திருந்த நாங்கள் பேருந்து அதுக்கு பிறகுண்டா இப்போ நாங்கள் பேருந்து இப்போ மீள்குடியேற்றம் வந்து 2009 யுத்தம் முடிவடைஞ்சோன்னா 2010 நாங்கள் இங்கே மீள்குடியேற்றத்தை செய்துட்டோம். எங்களுக்கு இப்போ 3 பாதிப்புக்கு அதில் 2004 சுனாமி 25ஆம் தேதி வந்த சுனாமியிலே கூடுதலான இழப்பு. இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும்தான் 3000 பேர் இறந்தது. அதுக்கு பிறகு இந்த யுத்தங்கள் அதுகள் அப்படியால நாங்கள் இடம்பெயர்ந்து அப்படியே போய் புதுக்குடியிருப்பு இரணப்பாலை அப்படி 3-4 இடங்களில் நாங்கள் குடியிருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு இப்போ யுத்தம் முடிஞ்ச பிறகு இங்கே வந்திருக்கிறோம். 2010 இங்கே வந்து நாங்கள் எங்களை இதுகளை ஆரம்பிக்க என்ஜிஓஸ் உதவி செய்ததால் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு திட்டம் கிடைச்சது. ஒவ்வொரு கிராமங்கள் அதனால் மற்ற நிவாரணத்துக்கு தேவையான உதவிகளும் அரசாங்கம் செய்தது. அதுலேயும் இப்போ அந்த எண்ணம் கொடுக்காம இருக்கிறார்கள் கூட கூடுதலாக இருக்குங்கிறது. இந்த வீட்டு திட்டங்கள் அது எல்லாம் கொடுக்காம இருக்கு. அதுவும் ஒரு தாக்கம். 2வது இளைஞர் ஜோதிகளுக்குரிய வேலை வாய்ப்புகள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியம் எல்லாம் எங்களோட பகுதியில் இருக்கிற இளைஞர் ஜோதிகளை உள்வாங்கணும். இப்போ வேறு நாடுகளுக்கு எடுக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? இப்போ இருக்கிற அரசாங்கம் இப்போ எங்களோட பொருளாதார பிரச்சனைகளை பார்த்துட்டு எங்களுடைய இளைஞர் ஜோதிகளை வெளிநாடுகளுக்கு ஏன்னா காசு இல்லாமல் இருக்கிறார்கள்லாம் கூட. அப்போ வெளிநாட்டு வேலை பணியை முந்தி உதவி செய்தது. கொரியாவுக்கு ஆக்களை அனுப்புறது, ஜப்பானுக்கு வேலை வாய்ப்புக்கு அனுப்புறது. அப்போ இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு எங்கட மாவட்டத்தில் இருந்த ஒரு 50 பேர் போனாட்டா 50 பேர் நல்லா வரைக்கும் மற்றவனும் அந்த உந்துதலோடு அவனும் போவான். போய்க்க இந்த சமுதாயமும் நல்லா வரும். சமூக மாற்றம், சமுதாய மாற்றம், உலக மாற்றம் என்று ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் எங்கட மக்கள் என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. யார் என்ன செய்யணும், அவியற்ற கொள்கை என்ன, அவியற்ற என்ன செய்ய போயினோம், என்ன மாதிரி அவியற்ற நடைமுறைகள், அவியற்ற அரசியல் பின்னணி என்னன்னு அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட முந்தி ஒரு உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற ஜனாதிபதி இருக்கிறார், அவரை தெரியாது, எங்களுக்கே தெரியாது. இங்கே இருக்கிற யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாக்களும் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்களா. அவற்றை கட்சியில் கனகாலமாக இப்போ 10 வருஷமாக உறுப்பினராக இருக்கிறாங்களா. ஆனால் அவியலை பற்றிய விவரம் எங்களுக்கே தெரியாது. ஆனால் இவியல்கிட்ட நடைமுறைகள், இவியல் செய்ய போகிற செயல்கள், அப்போ அவியல்கிட்ட நடைமுறைகளை பார்த்து தான் நாங்கள் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் எல்லாம் நான் என்னை பொறுத்தவரையில் 170% அந்த சார்பாக தான் இருக்கும். ஏனெண்டா இப்போ நாங்களும் அதுக்கு போடையில்லை, நாங்களும் போட முறை வேறு கட்சிகளை தான் போட்டுனாங்களா. ஆனால் இனி நாங்கள் பார்க்க எங்களோட சமூகத்துக்கு ஒத்துழைச்சி சமூகத்தை மேம்படுத்துகிற மாதிரி அவியல் செய்தால் கட்டாயம் நாங்கள் அவளை பின்னாலே இருப்போம். ஏன்னா இப்போ 14ஆம் தேதி எலெக்ஷன். இப்போ இவர் இப்போ தானே ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவர்கிட்ட வந்த 3 பொறுப்படுத்தவியல் 2 பேரும் ஓகே. இப்போ இந்த கொள்கைகள் ஓகே. ஒரு ஆள் பெண் அமைச்சர் அவரால் வந்திருக்கிறார், ஒன்று ஆண். ஆனால் அவங்க 2 பேருமே நல்ல கெப்பாசிட்டியான ஆட்கள். நாங்கள் மீள்குடியேற்றத்துக்கு இங்கே வந்து எங்களுக்கு தேவையான இப்போ அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையான உடைகள் அதுகளுக்குரிய சம்பந்தமாக உதவி செய்தது. மற்ற அரசாங்கம் ரேஷன்கள் நிவாரணங்கள் தந்து நாங்கள் அதில் டெவலப் ஆகி அதுக்கு பிற்பாடு இப்போ நாங்கள் ஒரு நல்ல நிலையில் வாரதுக்காக நிறுவனங்கள் கூடுதலாக நிறுவனங்கள்லாம் வீடு அமைப்பு திட்டங்களை அமைச்சு கொடுத்த ஒவ்வொரு கிராமத்தை தெரிவு செய்தது. ஒவ்வொரு நிறுவனம் ஜப்பான் நிறுவனம் என்றால் போய்க்குடியிருப்பு இது அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு ஜப்பான் நிறுவனம் உதவி செய்தது. மாத சங்க கட்டிடங்கள் கட்டி கொடுத்தது. அதே மாதிரி இந்தியாவில் எடுத்த UNDP எங்களை கிராமத்தில் UN அது வீடு கட்டி தந்த எல்லாருக்கும். அப்போ அந்த பக்கத்தில் நாங்கள் போய்கொண்டு கேட்க எங்களுக்கு அந்த பழைய இதுகள் புதுசு அதுகளெல்லாம் எங்களுக்கு தேவைப்படையில்லை. ஏன்னு நாங்கள் பழைய நிலைக்கே வந்துட்டோம். ஏதோ கஷ்டப்பட்டு தொழில்களை செய்து தந்த வீட்டு திட்டத்தோட வீடையும் கொஞ்சம் பெருப்பிச்சு நல்ல வடிவாக இப்போ நாங்கள் இருக்கிறோம். ஆனாங்கிற கிராமத்தை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு அதுகள்லாம் பிரச்சனை. மற்ற விலைவாசியும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. விலைவாசி, மின்சாரம் எல்லாம் இப்போ கஷ்டத்தில் இருக்கிற காரணம் மின்சாரத்தின்